இப்போ நாங்கள் பீக்கு பார்க்க முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்திருக்கிறது போட் ஹவுஸ் தாங்க. இப்போ போட் ஹவுஸில் வந்து நம்ம இது ஆக்சுவலாக வந்து முன்னாலே வந்து முடிக்க வேண்டியது. ஈவினிங்கே போட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தோம். நல்ல மழையில் வந்து மாட்டிக்கிட்டோம் இல்லையா, நான் அதை சொன்னேனே. அதனால் மழையில் வந்து எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாததுனால ரிட்டன் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ இல்லைனா போட் ஹவுஸை நேற்றே நாங்கள் இது வந்து முடிச்சிருக்க வேண்டியது ஈவினிங்லேயே. சரி இப்போது அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெயில் டைமாக இருக்கும்போது நல்லா இருக்குமேன்றதுனால ஒரு 11 வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். அதனால் போட் ஹவுஸ்க்கு வந்து இது இது வந்து பெடல் போட்டு, அப்புறம் ரோ போட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரோ பண்ணி போவோம் இல்லையா, துடுப்பு வச்சு அது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த சூப்பரானதாங்க மோட்டாரு. அந்த மோட்டார்னால் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே நம்மளை சுற்றி ரவுண்ட் அடிக்கும். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்படிலாம் வீரவசனம் பேசிட்டு பெடல் போட்டில் போகலாம். அதனால் நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் வந்து பெடல் போடுவேன்னு சொல்லிட்டு போய் ஏறியாச்சுங்க பெடல் போட்டில் நானும் அவரும். சபா இப்பவே கண்ணை கட்டுது. என்னத்த பெடல் போட்டை போடுறது, பெடல் போடவே முடியலங்க சுத்தமாக. அதுவும் தண்ணியில் நான் நினச்சேன் கொஞ்சம் ஈஸியாக அப்படியே அந்த சைக்கிள் மெரிக்கிற மாதிரி மெரிச்சிக்கிட்டே போனால் அழகாக போயிடும் போட்டுன்னு நினச்சா, அது நகரவே இல்லைங்க. அப்புறம் அவரும் மெரிக்கும் போது நானும் கொஞ்சம் சேர்ந்து மெரிச்சா மட்டும்தான் கொஞ்சமாவது நகர்ந்தது. அதோட போட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஜலகாம்பாறை அந்த ஃபால்ஸுக்கு தாங்க. அங்கேயும் வந்து ஆக்சுவலி கிளியூர் ஃபால்ஸுக்கு போகலான்ற மாதிரி பிளான் இருந்தது. ஏற்காட்லேயே கிளியூர் ஃபால்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. ஸோ ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் நிறைய படிக்கட்டுலாம் ஏறி தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லவும் கொஞ்சம் பயந்துட்டு நாங்கள் சரி ஓகே அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஜலகம்பாறை அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஏறுறதுலாம் இல்லை, படிக்கட்டுலாம் நிறையலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து படிக்கட்டு இங்கே மேலே வந்து சிவபெருமான் கோவில் இருக்குது. இப்போ போன இதுலேயே வந்து இப்போ நான் முதல் காமிச்சது வந்து நாராயணர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து எல்லாம் அருவியில் தண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்பி அங்கேருந்து வந்தோங்க. நாங்கள் எதையுமே இது பண்ணாமல் போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அங்கே எங்கேயுமே தண்ணி வருதா என்னன்னு சொல்லிட்டு ஊரில் யார்கிட்டையும் விசாரிக்காமல் நாங்கள் வந்துட்டோம். சரி போய் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்றதுனால வந்தோம் நாங்கள். ஆனால் பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் குட்டி பசங்கள்லாம் வந்து அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சிறுவர் பூங்கான்னு சொல்லி அந்த பார்க்கில் வந்து இருக்கிறதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போவே நாங்கள் வந்து யோசிச்சுருக்கணும், இது என்னது எல்லாம் இங்கே விளையாடுறாங்களே, அப்போனா அருவியில் தண்ணி இல்லை போல இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் அப்புறம் அப்படியே அங்கே கேட்டோம். பார்த்தா தண்ணி இப்போதைக்கு ஒரு சொட்டு கூட அங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ தூரம் வந்தது ஒரு ஃபால்ஸுக்குன்னு வந்து ஒரு அந்த தண்ணியாவது கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சோன்னா சுத்தமாக இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே அந்த அந்த பாறை மேலெலாம் ஏறி உக்காந்துக்கிட்டு ஆஃபீஸ் ரூமே வந்து பூட்டி தான் இருந்தது, எதுவுமே கேட்கவும் முடியல. அப்புறம் இந்த பக்கமாக வந்து பூங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு வழி போட்டிருந்தது, அதுக்கு இந்த பக்கமாக வழி இருந்துச்சு. நாங்கள் எங்கேயோ போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக மொத்தம் பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து ஏறி இறங்குறதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். எங்களை பார்த்ததும் இந்த குரங்க பாருங்களேன், நாங்கள் முறுக்கு சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அது நாம் என்னவோ அதுக்கிட்டேருந்து பிடிங்கி நாங்கள் சாப்பிட்ற போகிறோன்ற மாதிரி அங்கேருந்து இறங்கி ஓடுது. சரி இறங்கி ஓடிச்சு போல இருக்குன்னு பார்த்தா இங்கேருந்து இறங்கி அந்த பக்கமாக போய் உக்காந்துட்டு எங்கே முன்னாடி என்ன ஒரு புத்திசாலித்தனம். குரங்கு அந்த பக்கம் ஓடிட்டுருக்கு, நான் பாருங்கள் இந்த பக்கமாக இந்த சறுக்கிறதுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த சறுக்கிறத வந்து சரி பசங்களாம் விளையாடிட்டுருக்கேன், நம்மளும் சறுக்கி தான் பார்ப்போமே, சும்மா கொஞ்சம் நேரம் நல்லா தான் இருக்கும் டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு நான் அங்கே வந்து சறுக்குனாங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இப்படி ஸ்பீடாக வந்து இப்படி கீழே விழுன்னு யாருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு இடத்துல சறுக்கிறது இருக்கிறதுன்னு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் அடித்து முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, இதோட இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.